ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான எபிசோட் எப்படி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆவலோடு காத்துட்ருப்பீங்க. ஆனால் இன்றைக்கான எபிசோட் ரொம்பவே நம்ம எதிர்பார்த்த மாதிரிவே நல்லாவே போச்சுன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் தரமாகவும் சூப்பராகவும் இருந்தது. இன்றைக்கான எபிசோட் பார்க்குறதுக்கு முன்னாடி இனி வர எபிசோடு எந்த மாதிரியெல்லாம் இருக்கலாம் அப்படின்ற ஒரு ப்ரெடிக்ஷனை பார்த்துக்கலாமா? தனம் காலையில் எழுந்ததுமே வேலை பார்த்துட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வாசிகமாக ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. ஆனால் தனம் இன்னைக்கு அந்த மாதிரி வேலை எதுவும் பார்க்கல. ஏன்னா அவங்க ஹோட்டலில் வேலை பார்த்துட்டு வந்த டயரில் தூங்கிடுவாங்க. அதுவும் இல்லாமல் அவங்க தூங்கி எந்திரிக்கவே மணி 10 மணிக்கு மேலே ஆயிரும். அதனால் அவங்க எந்த வேலையும் செய்திருக்க மாட்டாங்க. பார்த்தா வாசிகி அம்மாவுக்கு ரொம்பவே கோவம் வரும். ஏன்னா இவ்வளோ நேரம் தூங்குறதா ஒரு பொண்ணாக இருந்துட்டு அப்படின்றது கோபம் வரும். இதனால் ஒரு பிரச்சனையே பண்ண போகிறாங்க வாசிகி அம்மா. இனி வர எபிசோடில் இந்த மாதிரி தாங்க இருக்க போது. அது மட்டும் இல்லாமல் வாசிகி அம்மா கூட இருந்துக்கிட்டு ரொம்பவே பேச போகிறாங்க தனத்தை. அது மட்டும் இல்லாமல் ராதிகா கொஞ்சம் கூட வேலை செய்யவே லாய்க்கில்லாதவ. அவள் தனத்தை எப்படிடா விரட்டணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காண்டியே இந்த வீட்டில் தங்கிக்கிட்டு இருக்கா. இப்போ இதுதான் சாக்கு தனத்தை திட்டுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக என்ன செய்வாங்கன்னா வாசிகி அம்மாட்ட சொல்லி திட்ட விடுவாங்க ராதிகா. அவங்க பேசுகிற பேச்செல்லாம் கேட்டால் சில பொண்ணுங்களுக்கு கோபமே வரும். ஆனால் அந்த இடத்துல எதிர்த்து பேசாமல் தானே என்ன பண்ண போகிறாங்கன்னா, ஒரு அரை மணி நேரம் பொறுங்கம்மா, நான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு கிளம்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் வேலை பார்த்துட்டு தான் ஆட்டோ ஸ்டாண்டுக்கு கிளம்ப போகிறாங்க. ஆட்டோ ஸ்டாண்டுக்கு வந்த தனத்துக்கு ரொம்பவே டயர்டாக இருக்கும். டயர்டாகவும் ஃபீல் பண்ணுவாங்க. ரொம்பவே டயர்டாக இருக்குக்கா, தூக்கமாக வருதுன்னு சொல்லிட்டு தன்னோட நண்பர்கள்கிட்ட எல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க தனம். அந்த நேரம் தான் கதிரேசன், என்ன தனம் உங்களுக்கு முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருப்பாங்க. இனி வர எபிசோடும் இந்த மாதிரி தாங்க இருக்கும்போது, அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான சுவாரஸ்யமான நிகழ்வுகளாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா என்னோட சேனலுக்கு மறக்காமல் சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க. அவளோட எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க தருணம் தான் கதிருக்கும் தனத்துக்கும் எப்போ ரொமான்ஸ் நடக்கும் அப்படின்னு சொல்லி காத்துட்ருக்கோம். அது இன்றைக்கி நடந்துருச்சுன்னு தான் சொல்லலாம். ஆனால் இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாம் நினைப்பீங்க. நேற்றைய எபிசோடில் ராதிகா கிட்ட வாசிக்கியமாக கதிரேசன் ஹோட்டலில் தனியாக வேலை பார்த்துட்டு இருக்கான், அவனுக்கு போய் ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புறதுக்காக பேசிகிட்டு இருந்தாங்க. இதுதான் நேற்றைய எபிசோடாக இருந்தது. இன்றைக்கான எபிசோடில் ராதிகா வாசுகி அம்மாட்ட என்னால் வேலை பார்க்கலாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாக அவங்ககிட்ட சொல்ல முடியாமல் என்ன பண்ணுறாங்கன்னா தனத்து மேலே கோவத்தை திருப்பி விடுறாங்க ராதிகா. தனத்தை பார்த்து என்ன சொல்கிறாங்கன்னா, பாருங்கத்த உங்கள் மருமக எவ்வளோ ஜாலியாக எப்படி இருக்காங்கன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றி விடுறாங்க. அப்போ ராதிகா தனத்தை பார்த்து சொல்கிறாங்க, நீங்கள் இவளை அனுப்பி விட்டா தான் கரெக்டாக இருக்கும், அங்கே வேலை பார்க்குறத வச்சு இவ எப்படி இருந்தாலும் பிடுங்கி அடித்து ஓடிடுவா அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா வாசுகி அம்மாவுக்கு ஐடியா கொடுக்குறாங்க. இதுதான் நல்லது அப்படின்னு சொல்லி ராதிகா சொல்லவும் வாசுகி அம்மா ராதிகா சொன்னதை கேட்டுட்டு போய் தனத்திட்ட பேசுகிறாங்க. வாசுகி அம்மா தனத்துக்கிட்ட போய் பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, கதிரேசன் ஹோட்டலில் தனியாக வேலை பார்த்துட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் கையில் அடிபட்டதோட பாத்திரத்தை கழுவி வச்சுக்கிட்டு இருக்கான், நீ போய் ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொல்லவுமே சரி தனம் யோசிக்கிறாங்க. இருந்தாலும் பரவாயில்லன்னு கிளம்பி அங்கே ஹோட்டலுக்கு போயிடறாங்க. போனதுமே ஹோட்டலில் தனியாக கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு கதிரேசன், பாத்திரத்தை கூட தூக்க முடியாமல். அப்போ தான் தனம் போய் சொல்கிறாங்க, ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லியிருந்தா நான் வந்திருப்பேலா அப்படின்னு சொல்லிட்டு தனம் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறதெல்லாம் யாருக்காக தானே நீங்கள் வேலை பார்க்குறீங்க அப்படின்னு தனம் சொல்கிறத கேட்டதுமே கதிருக்கு ரொம்பவே சந்தோஷம். என்ன இப்படி தனம் பேசுகிறாங்க அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஏன்னா தனம் நம்மளை புரிஞ்சுக்கிட்டாங்களா அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோட பார்க்குறாரு. தான் பேசுனதை கொஞ்சம் உணர்றாங்க. நம்ம இப்படி பேசியிருக்கிறது ஒரு மாதிரியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டு பேச்சை மாற்றுறாங்க. இங்கே எல்லாருக்காகவும் தானே நீங்கள் கஷ்டப்படுறீங்க அப்படின்னு சொல்லி மாற்றி பேசவும் சரி வாங்க வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வேலை பார்க்குறாங்க. வேலையை பார்க்க போகும்போது தான் அந்த இடத்துல நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கதிரேசன் சொல்கிறாங்க. அப்போ 2 பேரும் பாத்திரத்தை கழுவிட்டு இருக்கும்போது கதிரேசன் கை வலிக்குது அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லவுமே தனம் துடிச்சு போய் அவர் கையை பிடிச்சி என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கதிரேசன் ரொம்பவே பார்க்குறாரு. தனத்தோட மனசில் நான் இருக்கேனா அப்படின்ற எண்ணத்தில் கதிரேசன் பார்க்குறாரு. அப்போ தனம் உணர்ந்துக்கிட்டாங்க, நம்ம இந்த மாதிரி பண்ணுறது வேறு மாதிரி போகுதா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததாக என்ன பண்ணுறாங்கன்னா வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. இவங்க 2 பேருமே வீட்டுக்கு போகிறதுக்கு 1 மணி ஆயிடுச்சு. 1 மணி ஆனதுமே தனம் கதிருக்கு ட்ரெஸ் மாற்றி விடுறாங்க. மாற்றி விடும்போது தனம் சிரிக்கிறாங்க. ஏன்னா கதிரேசனுக்கு என்ன பழக்கம்னா வேஸ்ட்டுக்கு மேட்சாக எப்போவுமே டிஷர்ட் போடுறதா வழக்கம். அன்னைக்கும் அதுதான் செஞ்சார். அதை பார்த்ததுமே தனம் சிரிக்கிறாங்க. என்ன தனம் சிரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கதிரேசன் கேட்கும்போது ஒன்றும் இல்லை சார் அப்படின்னு சொல்லி தனம் சொல்கிறாங்க. தனம் சொன்னதை கேட்டதுமே கதிரேசன் சொல்கிறாங்க,
வேஷ்டிக்கு வச்சா இன்றைக்கும் டிஷர்ட் போடுறேன் அப்படின்னு சொல்லி தானே சிரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கதிரேசன் சொல்லவுமே தானே என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் இப்படி இருக்கிறதுமே ஒரு விதத்தில் நல்ல விஷயமா தான் இருக்குது. ஏன்னா நாம் நம்மளை நேசிக்கணும், அதை வச்சு தான் உலகத்தில் இருக்கிறவங்க மதிப்பாங்க அப்படின்ற அளவுக்கு ஒரு புத்தகத்தில் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தனம் சொல்லுவாங்க. அப்படி அந்த மாதிரி புத்தகத்தெல்லாம் நான் படித்தது இல்லையா அப்படின்னு சொல்லி கதிரேசன் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சொல்கிறாங்க, இனிமேல் எந்த ஹெல்ப்பாக இருந்தாலும் என்னை கூப்பிடுங்க, நான் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ண வருவேன், தயங்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தனம் சொல்கிறாங்க. அப்போ தான் கதிரேசன் சொல்கிறாங்க, இதே சுச்சுவேஷன் உங்களுக்கும் வந்தால் என்னை கூப்பிடுறதா இருந்தால் நான் இந்த கண்டிஷனுக்கு ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கதிரேசன் சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே தனம் சரின்னு சொல்லிடுறாங்க. அடுத்ததாக என்ன பண்ணுறாங்கன்னா தூங்க போகிறாங்க. தூங்க போகும்போது தான் கதிரேசன் என்ன சொல்கிறாங்க, மணி ஒன்றாச்சும் போய் தூங்கலாம் தானம்மா அப்படின்னு சொல்லவுமே ஒன்றாச்சா அப்படின்னு சொல்லிட்டு சரி போய் தூங்கலாம் அப்படின்னு போகிறாங்க. அப்போ தான் கதிரேசன் ரொம்ப வேலை பார்த்த டயர்டில் கொரட்டை விட்டு தூங்குறாரு. இது தனத்துக்கு ரொம்பவே டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சு. அதனால நைட்டு ஃபுல்லாக தூங்கவே முடியாமல் கொஞ்சம் லேட்டாக தூங்கிடுறாங்க தனம். காலையில் கதிரேசன் எழுந்திருக்கும் போது தனம் எழுந்திருக்கவே இல்லை. அப்போ தான் கதிரேசன் நல்லா தூங்கட்டும், தனம் ரொம்பவே டயர்டாக இருப்பாங்க. ஏன்னா நேற்று ஆட்டோ ஓட்டிட்டு வந்து இங்கேயும் வேலை பார்த்தாங்க, அதனால ரொம்ப டயர்டாக இருக்கும், தூங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஹோட்டலுக்கு கிளம்பிடுவார். ஹோட்டலுக்கு அவர் கிளம்பி போனதுக்கப்புறமும் தனம் எழுந்திருக்கவே இல்லை. எழுந்திருக்கிறதுக்கான டைமும் ஆயிடுச்சு. 10 மணிக்கு மேலேயும் தனம் தூங்கிக்கிட்டே இருக்காங்க. அப்போ தான் ராதிகா காலையில் எழுந்ததுமே காஃபி குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போகிறாங்க. கிச்சனுக்கு போகிறதுக்கு முன்னாடி வாசுகி அம்மா ஹாலில் உட்காந்துருக்காங்க. அந்த டயத்தில் தான் வாசுகி அம்மா என்ன சொல்கிறாங்க, எனக்கும் காஃபி இருந்தால் ஊற்றிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கிச்சனில் ராதிகா போய் பார்க்குறாங்க. அங்கே எந்த வேலையுமே பார்க்காம இருக்கிறதா பார்த்துட்டு எங்கே சொல்கிறாங்கன்னா வாசுகி அம்மாட்ட சொல்கிறாங்க, அத்தை இன்னைக்கு ஒரு வேலையும் பார்க்கல அத்தை அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா வாசுகி அம்மாட்ட சொல்கிறாங்க. வாசுகி அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன வேலையே பார்க்கலையா, அப்போ என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை மணிக்கு அவங்க வந்தாங்க அப்படின்லாம் கேட்குறாங்க வாசுகி அம்மா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தெரிவிங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட விருப்பத்தை லைக் பண்ணி தெரிவிங்க. மீண்டும் சந்திப்போம்.